விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புனித வெள்ளி தேவாலயத்தில் சிலுவை பாதையுடன் சிறப்பு வழிபாடு. காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர். போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. மூலக்குளத்தில் வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை. சமூக சேவகர் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி போராட்டம். தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும். மீன்வளத்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புனித வெள்ளியையொட்டி தேவாலயத்தில் சிலுவை பாதையுடன் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தினை கடைபிடிப்பது வழக்கம். தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஜெருசலேம் நகரின் வீதிகளில் அவரை ஒரு கழுதையின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்போது வழிநெடுகிலும் மக்கள் குருத்தோலையை ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடினர். இந்நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறை அனுசரித்தனர். தொடர்ந்து நேற்று புனித வியாழன் அனுசரிக்கப்பட்டது. இதில் வியாழன் வழிபாடுகளும் இயேசு மரணத்தை தழுவும் முன்பு தனது சீடர்களின் கடைசி இரவு உணவை உண்ணும் சடங்கும் சீடர்களின் பாதத்தை கழுவும் சடங்கும் நடைபெற்றதா. இந்நிலையில் இன்று காலை தவக்கால முடிவின் புனித வெள்ளி கடைபிடிக்கப்பட்டது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிறப்பு திருப்பலி நடத்தி சிலுவைப்பாடு ஊர்வலம் நடத்தி வழிபட்டனர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஜென்மராகினி பேராலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல 100க்கும் மேற்பட்ட மக்கள் பேரணியாக சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தனர். இதேபோல தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா, அரியங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட அனைத்து பேராலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்டு ஊழல் குறித்து காங்கிரஸை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது. இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமை தாங்கினார். இளைஞரணியினர் மற்றும் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராகுல் காந்தி, சோனியா காந்தியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் முடிவில் திடீரென்று அவர்களது உருவப்படத்தை கிழித்தெறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை தடுத்தனர். மேலும் அண்ணா சாலையிலிருந்து வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகம் நோக்கி பாஜகவினர் ஓடினர். போலீசார் அவர்களை விரட்டி தடுத்து நிறுத்தினர். மேலும் தடுப்பு கட்டைகளை போட்டும் தடுத்தனர். போராட்டக்காரர்கள் தடுப்பு கட்டைகள் மீது ஏறியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு இணங்க அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதுகாப்பு பணிக்காக 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மூலக்குளத்தில் வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிக்க கோரி சமூக சேவகர் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேஷனல் ஹெரால்டு ஊழல் குறித்து காங்கிரஸை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்றது. இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமை தாங்கினார். இளைஞரணியினர் மற்றும் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராகுல் காந்தி, சோனியா காந்தியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் முடிவில் திடீரென்று அவர்களது உருவப்படத்தை கிழித்தெறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை தடுத்தனர். மேலும் அண்ணா சாலையிலிருந்து வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகம் நோக்கி பாஜகவினர் ஓடினர். போலீசார் அவர்களை விரட்டி தடுத்து நிறுத்தினர். மேலும் தடுப்பு கட்டைகளை போட்டும் தடுத்தனர். போராட்டக்காரர்கள் தடுப்பு கட்டைகள் மீது ஏறியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு காணப்பட்டது. போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு இணங்க அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதுகாப்பு பணிக்காக 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.
தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள கருமதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டை கட்டும் பணியானது நடைபெற்றது. இது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் போடப்பட்டது. சாக்கடை நீர் தேங்குவதால் சில நேரத்தில் இந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்குகின்றனர். இது குறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கருமாதி கொட்டகைக்குள் கரும காரியம் செய்ய வரும் மக்களும் வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பள்ளத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடிந்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும் நீண்ட நாட்களாக மக்களின் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர் பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டியும் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து மூலக்குளம் கருமதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் சசிபாலன் உள்ளிட்ட பொதுமக்கள் வாய்க்காலில் முட்டியளவு தேங்கிய கழிவுநீரில் இறங்கி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு கடந்த 10ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பின்படி கடல்சார் மீன்வளங்களை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை இழுவடை கொண்டு விசைப்படகு இயந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் படகில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கட்டுமரம் நாட்டு படகுகளில் சென்று மீன்பிடித்துக் கொள்ளலாம். இந்நிலையில் தற்போது குறிப்பிட்ட சில மீனவ கிராமத்தில் இருந்து மீனவர்கள் ஃபைபர் படகில் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாக மற்ற மீனவ கிராமங்களிடையே பதற்றம் நிலவுகின்ற சூழல் ஏற்படலாம். எனவே அனைத்து மீனவர்களும் மீன்பிடி தடைக்கால உத்தரவை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த தடையை மீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் தடைக்கால நிவாரண தொகை நிறுத்தப்படும் என்றும் புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். புனித வியாழனையொட்டி தேவாலயத்தில் நடைபெற்ற பாதம் கழுவும் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலத்தினை கடைபிடிப்பது வழக்கம். தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு துன்பங்களை அனுபவித்து இறப்பதற்கு முந்தைய நாளில் தம்முடைய சீடர்களோடு இணைந்து இரவு உணவு அருந்தி பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை நினைவுபடுத்தும் நிகழ்ச்சியாக இந்த பெரிய வியாழன் கடைபிடிக்கப்பட்டது. புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு வியாழக்கிழமையான நேற்று பெரிய வியாழன் அல்லது புனித வியாழனாக கடைபிடிக்கப்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பழமையான ஆந்திரேயர் ஆலயத்தில் பங்குத்தந்தை பால் தலைமையில் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சபைக்கு அழகு சேர்க்கும் துறவிகள் அனைவரையும் உமது திருக்கொடைகளால் நிரப்பி அர்ப்பணத்தால். மணவெளி VIP நகரில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுவை தவளக்குப்பம் கிராமத்தில் உள்ள VIP கார்டனுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, ராம்ஜி நகருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வடக்கு வீதிக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவக்கும் வகையில் இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உப்பளத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். JVRCC சார்பாக உப்பளம் விளையாட்டு திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ்,
ஆய்வாளர்கள் கணேஷ், செந்தில்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் புதுச்சேரியில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதலில் தேசிய அளவில் புதுச்சேரி முதலிடம் பிடித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை செயலர்கள், சுற்றுச்சூழல் துறை செயலாளர்கள் கலந்து கொள்கின்றனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி தேசிய சிறப்பு ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்துவது பற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கை சமர்ப்பித்தது. இதில் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்ததில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநிலம் முதலிடமும், பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவதில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இங்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளில் 1305 ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் 15 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புனித வெள்ளியை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்வு மற்றும் புனித வெள்ளி சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் மதிய உணவுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் புனித வெள்ளி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட 2000 பக்தர்களுக்கு தனது சொந்த செலவில் தர்பூசணி பழம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை புனித ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போலி லிங்கை நம்பி பணம் ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் இணையவழி பண மோசடிகள், ஆன்லைன் செயலி மோசடிகள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்த லதாவின் மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது. இந்த லிங்கை உண்மை என நம்பிய லதா அதனை பதிவிறக்கம் செய்துள்ளார். அதில் பான் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவரது கிரெடிட் கார்டில் இருந்து 1 லட்சம் ரூபாயை மோசடி செய்து அந்த கும்பலை ஏமாற்றியுள்ளது. இதேபோல கோரிமேடு பகுதியை சேர்ந்த சுனில் ஜாதவ் என்பவரிடமும் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா தொடர்பான போலி லிங்க் அனுப்பி 30,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவில், வாட்ஸ்அப் குழுக்களில் தற்போது பிரதான் மந்திரி கிசான் நியூ யோஜனா என்ற பெயர்களில் கடன் தருவதாக கூறி குறுஞ்செய்திகள் மற்றும் ஆப் லிங்க் வந்து கொண்டு இருப்பதாகவும், இதனை இணையவழி குற்றவாளிகள் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான ஆப் லிங்க் என்றும் அதனை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிபுரிந்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை கண்டித்து மார்ச் 19ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமன முறைகேடு, பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை அடுத்து பல்வேறு போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பணியின் போது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வது என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்தனர். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவிகள் விவசாயத்தை பாதுகாக்க கோரி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதி ஆண்டு மாணவர்கள் இணைந்து காட்டேரி குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டனர்.
இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரங்கிலுவாஸ், திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மாணவிகள் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி, வைஷ்ணவி, தாட்சாயணி, திவ்யதர்ஷினி, சௌஜன்யா, காயத்ரி, கோபிகா, ஹரிணிகுமாரி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மாணவிகள், ஊர் மக்களுக்கு மற்றும் விவசாயிகளும் இதில் பங்கேற்றனர். இந்த பேரணியின் மூலம் மண்வளம் பாதுகாத்தல், மாசு கட்டுப்படுத்தல், மரக்கன்றுகளை நடுதல், விவசாயத்தை மேம்படுத்துதல் என பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புனித வெள்ளி தேவாலயத்தில் சிலுவை பாதையுடன் சிறப்பு வழிபாடு. காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர், போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. மூலக்குளத்தில் வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை, சமூக சேவகர் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி போராட்டம். தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம், நிறுத்தப்படும் மீன்வளத்துறை எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.